السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. وقال النبي صلى الله عليه وسلم: من قام إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமையான மூமின்களே, சகோதரர்களே, அப்படி நெருங்கி வந்தால் நல்லா இருக்கும். எவ்வளோ இடம் இருக்குப்பா. இந்த பக்கமே இடம் இருக்கு. இது அப்படி நெருங்கி வந்துருங்களா? இங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு மணி நேரம் அப்புறம் ஃப்ரீயாயிடும். நாளைக்கு சுத்தமாக ஃப்ரீயாயிடும். பெருநா முடிச்சுன்னா நானும் மோதினார் மட்டும் இருப்போம். சமூகம் வாழ்க. ஏன்னா சடங்கு சம்பிரதாயம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. இருந்தாலும் இது மாதிரியான இரவுகளையாவது கண்ணியப்படுத்தி எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக மாறிவிட வேண்டும் என்ற நம்முடைய இந்த ஆசையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் நிறைய இடம் இருக்குங்க அந்த பக்கம் பாருங்க. கொஞ்சம் அப்படியே அல முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேலே இருந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இடம் இல்லைன்னு என்ன செஞ்சிருவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. குறிப்பாக பசங்களுக்கு, லைசன்ஸ் இல்லாத பசங்க தயவு செஞ்சு பள்ளியில் படுத்து தூங்கிடுங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுங்க. இன்றைக்கி பார்த்து 4 பேராக ரேஸில் ஓட்டி எவனாவது இஸ்ராயேல் கையில் சிக்கி அது சமூகத்திற்கு மிகப்பெரிய அவலமாக இருக்குது. தயவு செஞ்சு அந்த பழக்கங்களை இளைய தலைமுறை மாற்ற வேண்டும். பெற்றோர்கள் வண்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது. நாட்டினுடைய சட்டத்தையும் பேண வேண்டும். இந்த ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுருங்க, வண்டி தாங்காதீங்க. அப்பா அந்த பக்கம் ஜன்னல்லாம் திறந்து விட்டுருங்க. ஏசி ஓடட்டும், ஃபேனு ஓடட்டும், நம்ம காற்று வெளியே போகட்டும். அருமையான மோமீன்களே, லைலத்துல் கத்ர் என்ற பரக்கத்தான இந்த இரவை குறித்து ரப்புல் ஆலமீன் சமூகத்திற்கு சொல்ல வருகிற செய்தி, குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். இந்த ரமலானுடைய மாதம் முழுவதுமே குர்ஆனுக்கான சந்தோஷங்கள், குர்ஆனுக்கான கொண்டாட்டங்கள். குர்ஆன் ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியல் நெறியாக, வழிகாட்டியாக அவர்களுடைய கரங்களில் அது தவழ வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், வாழ்வாக்க வேண்டும். என் சம்பாத்தியமா இது குர்ஆனுடைய சம்பாத்தியம். என்னுடைய பேச்சுக்களா இது குர்ஆனுடைய பேச்சு. என்னுடைய குடும்ப வாழ்வா இது குர்ஆன் சொல்லும் குடும்ப வாழ்வு. என்னுடைய நண்பர்களா குர்ஆன் காட்டக்கூடிய நண்பர்கள்.
என்னுடைய வியாபாரமா குர்ஆனுடைய வழியில் வியாபாரம். இப்படி குர்ஆன் ஒரு வாழும் மொபைல் முஅஜிஸாவாகத்தான் அல்லாஹ் சமூகத்திற்கு தந்திருக்கிறான். அது சும்மா அப்படி ஓதிட்டு பரக்கத்துக்கு எடுத்து வைப்பதோ அல்லது ரமலானுடைய மாதத்தில் ஒருவர் ஓத மற்றவர்கள் கேட்க அதோடு முடிந்து விட்டது என்று நினைத்தால் தோற்று போகும் ஒரு சமூகத்தின் செயலாக அது அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானார். இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். ஒரு வலிமையான சமுதாயத்தை குர்ஆன் கட்டமைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம இன்னைக்கு சோசியல் மீடியா வாழ்க்கைக்கு போயிட்டோம் இல்லையா? புத்தகங்கள் கூட படிப்பதற்கு நேரம் அல்ல. பேப்பர் படிக்கிற ஆளு பூமியில வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஆளு. சில பேர் பணம் கட்டிட்டனால அந்த பேப்பர் பிரிக்கப்படாமல் அப்படியே இருக்கும். இன்னும் சிலர்கள் வேற மாதிரி டெவலப். எப்படின்னா அப்படி செல்லிலேயே குர்ஆன் ஓதி போய்க்கலாம். அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் என் சமூகத்தினுடைய எல்லோருடைய இதயங்களிலேயும் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஆசைப்பட்டார். இதே ரமலான்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு தௌராத் இறக்கப்பட்டது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜபூர் இறக்கப்பட்டது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இன்ஜீல் இறக்கப்பட்டது. ஆனால் அவைகள் எங்கே இருக்கிறது என்று கேள்வி. நடக்கிற இந்த வார் இருக்கா இல்லையா, இதற்கு பின்னால் மதம்தான் முன்னால் நிற்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அவன் டெய்லியும் போய் அந்த ஜெருசலம் பள்ளிவாசலில் தலையை வைத்து அடித்துக் கொண்டு எதிர்பார்க்கும் அந்த மசீஹ் மோசாய் வருவார், வந்துட்டாரு. இப்படி மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கைக்காக அப்பாவி பாலஸ்தீன் கஸாவுடைய மக்களை படுகொலை செய்வது என்பது ஒரு நீண்ட கால திட்டம். கியாமத்தை நோக்கி உலகம் பயணிக்கிறது என்பதற்கான நிறைய அடையாளங்களை அல்லாஹ் காட்டி தந்து கொண்டு இருக்கிறார். நமக்கு பாடம். ஒத்துமையா இல்லைன்னு சொன்னா உலகம் உங்களை சேர்ந்து அடிக்கும் என்பதுதான் பாடம். பல நேரங்களில் ஜும்மால சொல்லி இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தோடு சொன்னார்கள், நல்ல பசி எடுத்த நாய்களுக்கு முன்னால் உணவு தட்டை வைத்தால் அதை நோக்கி எப்படி பாய்ந்து நாய்கள் வருமோ உங்களை அடிப்பதற்கு உலக சமுதாயம் சேர்ந்து வருவார்கள் அப்படின்னு பெருமானார் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, நஹ்னு மின் கில்லா யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன மைனாரிட்டியா இருப்போமா? இல்ல இல்ல, மெஜாரிட்டியா இருப்பீங்க, மெஜாரிட்டியா இருப்பீங்க. 54 நாடுகளுக்கு மேல் சொந்தமா இருக்கும். கருப்பு தங்கம் என்ற பெட்ரோலியம் கையில இருக்கும். பெரும் பெரும் கோடீஸ்வரர்களாய் உலக அரங்கத்தில் இருப்பார்கள். ஆனால் இந்த பெரும்பான்மை அப்படிங்கிறது பயனற்றதாக போய்விடும். உதாரணத்தில் சொன்னாங்க பெருமானார், அந்த தண்ணியில நுரை அடித்து வருவதை போல அந்த நுரைக்கு என்ன விலை இருக்கும்? ஒரு விலையும் கிடையாது. இந்த சமுதாயத்திற்கு விலை இல்லாமல் ஆகிவிடும். நான் இது அங்க மட்டும் வச்சு பார்க்காதீங்க. நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜமாத்தில் இருந்து தீர்க்கமான முடிவு செய்து இவர்தான் சட்டசபை உறுப்பினர் அப்படின்னு பிரகடனப்படுத்தினா இன்னைக்கு தேதியில சாத்தியமாகிற 26 எம்எல்ஏக்களை சட்டசபைக்கு அனுப்பக்கூடிய தொகுதியும் பாப்புலேஷனும் வாக்கு வங்கியும் இந்த சமுதாயத்துக்கு இருக்குது. ஏதாவது நம்மளால முடிஞ்சதா சொல்லுங்க? முடிஞ்சதா? வைசா முடிஞ்சதான்னு கேட்கிறேன். ஏன் முடியல? நீங்க கோயம்புத்தூரை கணக்கு வைக்காதீங்க. அவங்க தொகுதியை பிரிக்கும் போதே எங்கெல்லாம் பாய் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பாயாசத்தை ஊத்தி பிரிச்சுட்டான். நீ தொண்டாமுத்தூர்லையும் சேர முடியாது, கிணத்து கடவுளையும் சேர முடியாது, சிங்காநல்லூர்லையும் சேர முடியாது. ஒரே மொஹல்லாவை 4 பக்கம் பிரிச்சு விட்டாச்சு. நான் சொல்றது இன்றைய தேதியில் முஸ்லிம்கள் மட்டுமே பெரும்பான்மையாக வாழக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் அந்த ஜமாத்துகள் ஒரு எம்எல்ஏவை அறிவிச்சுன்னு சொன்னாங்களா, 26 எம்எல்ஏ எங்க போலாம்? ஏன் போக முடியல? ஏன் போக முடியாது? ஏன் இதை சாத்தியம் இல்லை அப்படின்னா
குவைத்துல என்ன பிரச்சனை, பஹ்ரைன்ல என்ன பிரச்சனை, கத்தார்ல என்ன பிரச்சனை, யுஏல என்ன பிரச்சனை, எமிரேட்ஸ் எல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டு இருக்கிறான். இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. நீங்கள் சேர மாட்டீர்கள், அதனால எல்லோரும் சேர்ந்து அடிப்பார்கள். நாம வாழ்ற காலத்துல மிகச்சிறந்த ஹதீஸாக இதை சமூகம் நினைவு கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், உலகமே சேர்ந்து உங்களை அடிக்கும். எதனால் யா ரசூலல்லாஹ்? ஒரு காலத்துல உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்து இந்த மார்க்கத்தை உருவாக்கிய ஒரு சமுதாயம், 400 ஆண்டு காலம் உலகத்திற்கு கல்வியை தந்த சமுதாயம், குர்ஆனை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு உலகம் முழுவதும் பயணித்த ஒரு சமுதாயம். அல்லாஹ் உங்களுடைய இதயங்களில் வஹனை போட்டு விட்டான். வமல் வஹனு யா ரசூலல்லாஹ்? அந்த வஹனுனா என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். எல்லாத்துக்கும் உலக ஆசை வந்துடும், எல்லாத்துக்கும் உலக ஆசை வந்துடும். இந்த ஆசை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? உலகத்தின் மிகப்பெரிய அயோக்கியன் ட்ரம்ப் சொல்றான், தலைவர்களை காட்டி கொடுத்தீங்கன்னா இத்தனை கோடி தர்றேன்னு. இது யாரை பார்த்து வீசப்பட்ட வார்த்தை சொல்லுங்க? யாரை பார்த்து வீசப்பட்ட வார்த்தை இது? முஸ்லிம்களை பார்த்துதான். ஏன்னா நீங்க காசை பார்த்தா காட்டி கொடுத்துருவீங்க. நான் சொல்ல கரெக்டா? அதே நிலைதான் இங்கேயும். எல்லா கட்சிக்காரனுக்கு தெரியும், வர்ற பாய்க்கெல்லாம் ஒரு வடையை கொடுத்துட்டா போதும், அவன் அழகா பிரிச்சிருவான், ஜமாத்தை பிரிச்சிருவான், மொஹல்லாவை பிரிச்சிருவான், அவன் யாரையுமே சேர விட மாட்டான். நாம நிரந்தரமாக இங்க அரசியலில் இருப்போம். இப்ப மைனஸ் பிரச்சனை யாரு? எங்க பிரச்சனை யாருங்க? சத்தமா சொல்லுங்க பாய். பாய் பிரச்சனை யாரு? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? யோ நாம தான் பிரச்சனை, மொத்த உலகத்துக்கும் நாம தான் பிரச்சனை. இது சேர முடியாதா? 4 பேர் சேர்ந்தான். உலகம் முழுவதும் விரட்டப்பட்ட யூதர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று விரும்பினான். அமெரிக்காவுக்கு பக்கத்துல உட்காரலான்னு ஒருத்தன் சொன்னான், முடியாது முடியாது, சூழ்ச்சியின் பெயரால் அரபுகளுக்கு மத்தியில உட்காரணும்னா வந்தானா இல்லையா? உலகத்துல அவன் நாட்டுக்கு தான் வாழ்ற உரிமை இருக்கு, ஆனா யூதனுக்கு மட்டும் இரட்டை குடியுரிமை இருக்கு. உலகத்துல எங்கு வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் அவன் இஸ்ரேல் அவனுடைய தாய் நாடாக எப்பொழுதும் வந்து போகிற அனுமதி என்று சொன்னார். உலகத்தில் ஆக 2% கூட இல்லாத ஒரு யூதத்தின் பலத்திற்கு முன்னால் இஸ்லாமிய பலம் தோற்று போகுதுன்னா, இஸ்லாம் தோற்கவில்லை, போர்வையில் இருக்கிற முஸ்லிம்கள். சொல்லுங்க, இதேதான். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 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 துபாய ஒரு மிக பெரும் கமர்ஷியல் நாடா உருவாக்கிட்டான். பின்னாடி யாரு? அமெரிக்கா, யூதர். இவன் தன்னுடைய பூர்வீகத்தை மறந்துட்டான், சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அடிக்கும் போது அடிக்கலாம் வேண்டாம், குண்டூசியில குத்துனாலும் சரி, ஐயோ நரகமாறு இருக்கு நரகமாறு இருக்கு. இவங்களை ரெடி பண்ணது யாரு? நீ சொகுசா இரு, நான் சொல்ற வரைக்கும் அடிமையாவே இரு. மோமின்களே மோமின்களே, நாம் அதிகம் இஸ்லாத்தின்பால் விரைந்து வர வேண்டிய, நம் ஈமானை பலப்படுத்த வேண்டிய ஒரு காலம் இது. சும்மா சம்பிரதாயத்துக்கு வாழ்ந்துட்டு போறதா இருந்தா முஸ்லிமாக இருப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது. நம்ம டெய்லியும் இந்த இஸ்லாம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அருமைக்குரிய சஹாபாக்களுடைய வரலாற்றை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தியாகமும் நம்மளை வெட்கப்பட வைக்கிறது. நான் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாத்திற்கு நான் என்ன செய்தேன், என் சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கிறேன்? இந்த கேள்விகளுக்கு இந்த தலைமுறை அல்லாஹ்விடத்தில் நிறைய பதில் சொல்ல வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, இந்த மோசமான காலத்தின் அடையாளம் 2 காரணம். ஒன்று, உங்களுக்கான உலக ஆசை. அது இல்லைங்கிறவங்க கை தூக்கம் பார்க்கலாம். ஒருத்தர் தான் சொர்க்கவாசி இருக்காரு. பிலால் 2 பேர். உலக ஆசை. உலக ஆசைன்னு சொன்னா அப்படி இல்ல, மைண்ட் ஃபுல்லா, சிந்தனை முழுவதுமே இது. சொல்லுங்க, நம்ம எங்க இருந்து உருவாக்கப்பட்டோம் தெரியுமா? எல்கேஜி படிக்க போகும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது.
அதான் சொல்றாரு, 1,00,000 கட்டி 1,00,000 கட்டி சேர்த்து 1,00,000 கட்டி சேர்த்தி இருக்கிறான். அவனுக்கு என்னங்க தெரியும்? யாருக்கு? எல்கேஜிக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தையினுடைய மனசுல தந்தையினுடைய இந்த தொடர் வார்த்தை அப்படியே மனசுல, ஓ பணம் தான் பணம் தான் பணம் தான், 1,00,000 செலவு பண்ணியிருக்க, ஏபிசிடி தான் படிச்சிருக்கான். என்ன படிக்குங்க அந்த வயசுல? அப்படியே படிச்சு படிச்சு வரும்போது 10th வரும்போது இவரு பயங்கரமா பாஸ் ஆகல, கொன்றுறான். இவன் சொல்றான், நீ என்ன கொள்றது, நானே சூசைட் பண்ணிக்குவாங்க. ஒரு மாதிரியா பாஸ் ஆயிடுறான். அப்புறம் +2 வாழ்வா சாவா, இன்னும் கொஞ்சம் பெருசா படிக்கணும்னா நீட்டு, அதுக்கு மேல படிச்சு பல டிகிரிகள் வாங்கி வரும்போது 3 வருஷமா படிச்சு படிச்சு காசு எல்லாம் வீணாக்கிட்டியடா. இதுதான் குடும்பத்துக்குள்ள ஒரு தந்தையும் தாயும் பேசுறது. கடைசியில ஒரு மாதிரி படிச்சு டிகிரியை வாங்கி ஒரு கம்பெனிக்கு அவனை வித்த பிறகு அவன் சேலரியை வாங்கும் போது இப்படி திரும்பி பார்க்கிறா, இந்த அவங்க ஆசைங்க. எல்கேஜியிலிருந்து என் காதல கத்தனை இல்ல, காசு 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 இந்த புடி. இப்பொழுது தன் தாய் தன் தந்தை என்ற ஆத்மார்த்தமான உணர்வு அந்த பிள்ளைகளிடம் வருவதில்லை. அவன் எங்க இருந்து கணக்கில் எழுதி வச்சிருக்கான் தெரியுமா? சிசேரியன்ல பிறந்த அப்பவே கேஜியில் 3,00,000 செலவு பண்ணாங்க. நான் சொல்றது கரெக்டா பாய்? ஒரு தலைமுறை எப்படி உருவாகும்? ஓ கடமை. பெற்ற தந்தையும் தாயும் தன் குழந்தைகளை நல்லொழுக்கம் கற்பித்து படிக்க வைத்து ஆளாக்குவது அவர்களுடைய கடமை. இல்லைன்னா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு கஷ்டம் சொல்லிட்டு லைஃப் லாங் சிங்கிளா இருந்துட வேண்டியதானே. என்னது முரட்டு சிங்கிள் அப்படியே இருந்துடணும். 65 வயசுல இப்படி தஞ்சாவூர் மாதிரி இருந்துக்கணும். ஐ எம் முரட்டு சிங்கிள். நல்ல வேலைப்பா. நீ ஏதாவது கல்யாணம் என்ன பண்ணியிருந்தேன்னா ஏகப்பட்ட தஜ்ஜால் சமூகத்துல பிறந்திருக்கும். பெருமானார் சொல்லுகிறார்கள், மனமெல்லாம் இந்த உலக ஆசை. வண்டியில போறங்க, எல்லாத்துக்கும் மௌத்தினுடைய பயம் வருதுல்ல இல்லையா? அடிச்சுட்டோனா ஆபரேஷன் பண்ணணும், முண்டி ஆயிடணும், கட்டக்கால வச்சுட்டு நடக்கணும், கோமா ஸ்டேஜுக்கு போயாச்சு, என்னென்ன நடக்குது. பெருமானார் சொல்லுகிறார்கள், உலகத்தினுடைய ஆசையும் மௌத்தினுடைய வெறுப்பும். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, கார்ல தான் போவாங்க. என்ன 2 வீலர்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிடும். ஓ கார்ல போனா எங்க ஆகாதா? ஜனாசா கூட எடுக்க முடியாது, காரோட சேர்ந்து அடக்க வேண்டியதுதான். ஃப்ளைட்ல போனா இந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது ஒருத்தர் பேசிக்கிட்டே வந்தார், ஒரே நக்கிய நக்கிய பேசியிருந்தார். அவர் வாயை அடைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு சொன்னேன், அஜயார் கீழே என்ன இருக்கு? கடலுங்க வச்சிருக்கு. கடல்? ஆமா, இங்கிருந்து பாம்பேல இருந்து பிடிச்சா இதா வரைக்கும் கடல் தானே. பயமா இருக்கும். ஏன் அஜயார்? இந்த ஃப்ளைட் அப்படி வெட்டிச்சு. நம்பைக்கு சொல்றதுக்கு பதிலாக கெட்ட கெட்ட வார்த்தையா ஏன் நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, அஜர்த்தாயா, நீ எல்லாம் வெடிச்சு வெடிச்சு செதறிச்சுன்னு சொன்னா நம்ம ஜனாசாவை தூக்குற கூட ஆள் கிடையாது. எந்தெந்த மீன் நம்மளை சாப்பிட போகுதோ அந்த மீனை எவன் திங்க போறானோ எந்திரிச்சு வேற சைட்டு போய் உட்கார்ந்துட்டாரு. அதனால் இறங்குற வரைக்கும் பேசவே இல்லையே. மௌத்தின் மீது வெறுப்பு. பெருமானார் சொல்லுகிறார்கள், மரணத்தின் மீதான வெறுப்பு. எங்க பேரித்தம்பழம் சாப்பிடுகிற நேரத்திற்குள் நான் சொர்க்கத்திற்கு போயிருவேன் அப்படின்னு களத்தில் குதித்து ஷஹீதான சமுதாயம் எங்கே? மூத்தாயிரமோ கன்ஃபார்ம் மூத்தாயிரம். அல்லாட்ட கேட்கிறோம், வாழ்ற வரைக்கும் நல்லா வாழவையல்ல, அதுதான் நம்முடைய உரிமை. ஆனா இதுக்கெல்லாம் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. முஃமின்களே, இந்த உலகத்தினுடைய ஆசையில் இருந்து நாம் வெளியே வர வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, குர்ஆனை வாழ்க்கை நெறியாக பிடியுங்கள். அதில் இன்னைக்கு நாம ரொம்ப கவலைப்பட வேண்டியது, சொல்ல வேண்டியது யாருக்குன்னா, நமக்கு எல்லாருக்கும் பின்பலமாக இருக்கக்கூடிய நம்முடைய பெண்கள் சமூகம், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள். நாம நல்லா இருக்கிறதும் நம்ம நல்லா இல்லாம ஆகிறதும் யாரு கையில? சொல்லுங்க வீரர்களே, யாரு கையில? நம்ம வீர தீரம் எல்லாம் வெளியில தான். எல்லாம் அங்க போயிருச்சுன்னா டோட்டல் ரிமோட் அங்கதான் இல்லையா? அது சிலது பாசத்துல அடக்கிறோம், சிலது வேஷத்துல அடக்கிறோம், சிலது குங்ஃபு படிச்சுட்டு அடக்கிறோம்.
அப்படி சட்டையை மாட்டிக்கிட்டு ஹஜ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும், நாங்கள்லாம் அந்த ஏரியால பயங்கரமான ஆளு, இதெல்லாம் பார்த்தது தானே நம்ம. இப்ப எங்க நாம் கவனிக்க வேண்டும் சொன்னா, இந்த குர்ஆனுடைய தாக்கத்தோடு வாழ்ந்த ஒரு பெண்கள் சமுதாயத்தை இன்றைக்கு உருவாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. மதீனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வைத்து ஒரு பெரிய வீடு ஒன்றை உருவாக்கி பெண்கள் தொடர்ந்து குர்ஆன் ஓதுகிற, குர்ஆனுடைய தத்துவங்களை கேட்கிற, குர்ஆனுடைய போதனைகளை வாசிக்கிற, குர்ஆனுடைய செயல்பாடுகளை உருவாக்குகிற ஒரு தளத்தை பெருமானார் மதீனாவில் உருவாக்கி இருந்தார். அதுதாங்க மைனஸ். நாம் எப்படி தொழுதுறோம், கூட்டமா எல்லாம் சேர்ந்து நோன்பு வச்சிடறோம், கரெக்டா? வேகாத வெயில்ல நேத்து போன அம்மா காணா, இன்னும் ரமலான் பர்ச்சேஸுக்கு சொல்லுங்க. இவரு சொன்னாரு, ஏங்க நீங்க சதுருக்கு என்ன செய்வீங்க, அதெல்லாம் தெருவா போடுறாங்களா, இங்கே தின்னுக்கிறேன், நீ போயிட்டு பத்திரமா வாமான்னு. முந்தா நேற்று போன அம்மா இன்னும் காணா. போன் பண்ணாரு, பெருநாளுக்கு 2 நாள் இருக்குல்ல, வருவோம், பேசாம இருங்க. சோத்துக்கு என்னடை செய்வ, எல்லா ஜவுளி கடையில சதுருக்கு வச்சிருக்கான், இஃப்தாருக்கு வச்சிருக்கான். நைஸா பேசினா மத்தியானமும் தர்றானுங்க, நீங்க பாட்டுக்கு தெருவில் தின்னுட்டு இருங்க, நான் பாட்டுக்கு கடையில தின்னுட்டு இருக்கிறேன். ஒரு ஈமானிய சமூகம் இந்த பெருநாள் என்ற இந்த ஒரு சின்ன உண்மையான இன்பத்தை இழந்து இந்த உடைகளை வாங்குவதற்காக தங்களுடைய நேரங்களை, பொன்னான வழிமுறைகளை இழிவான முறையிலே, ஏன்னா நல்ல புர்கா ஹிஜாப்லாம் போட்டுட்டு ரமலான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, இது என்ன ரமலான் நமக்கு புரியல. பெருமானார் ஒரு தனி அதீத கவனம் கொண்டார்கள். பாருங்க, ஒரு நாள் பெருமானாரிடமிருந்து பெண்கள் சபையில அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுடைய கோரிக்கையின் பெயரில் அவங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கினாங்க பெண்களோடு பேசுவதற்கு, மார்க்கம் போதிப்பதற்கு. ஏன்னா இஸ்லாம் யாருக்கு? மனித சமூகத்திற்கு சொந்தம், ஆண் பெண் இருபாலருக்கும் சொந்தம். அதிகபட்சமாய் ஆண்களை விட பெண்கள் தான் மார்க்கப்பற்று இருக்க வேண்டும். இருந்தால்தான் அந்த குடும்பம் தீனுடைய குடும்பமாக இருக்கும். நீங்க நல்ல நல்ல குடும்பங்கள்ல போய் பாருங்க, இவங்க கேரக்டர் நல்லா இருக்கிறாங்க, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, அவங்க உறவுகளோடு முகப்பத்தா இருக்கிறாங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் விசாரிச்சு பார்த்தா அவங்களை எல்லாம் இயக்குற ஒரு பாட்டி, ஒரு கிழவி அந்த வீட்டில் வழிகாட்டியாக இருந்திருப்பார். அதை மீறி யாரும் செய்ய மாட்டாங்க. சொல்ல கரெக்டா? எத்தனை பயான்கள் கேட்டாலும் சரி, ஒரு தாய் நல்ல வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டு விட்டால், பெருமானார்ட்ட அவங்க பெண்கள் புறத்தில் இருந்து அந்த கோஷா, அந்த ஹிஜாப், அந்த முறைகள் மாறாமல் பெருமானார் அவர்களை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். தனி சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, மகரிபுடைய தொழுகை போன்ற இரவு நேர தொழுகைகளுக்கு வயதான பெண்களை அனுமதித்த பெருமானார் வாலிப பெண்களை அனுமதிக்கல. சமூகத்தோடு கலந்து போகிற நிலை வேண்டாம் என்று தவிர்த்தார்கள். அவங்க தொழுகலாம், ஜமாத்துக்கு வரலாம், ஆனா குழப்பம் வரும்னு சொன்னா அவங்க வீட்டில் இருப்பதுதான் சிறந்தது. இதையெல்லாம் நம்ம விளங்காம வம்பு பண்ணி கொண்டு வந்ததோடைய வம்பு சோசியல் மீடியால ஏகப்பட்ட பயம், பெண்களா பேசிட்டு இருக்கிறாங்க. மோமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் குர்ஆன் முழுவதும் வாசிக்கிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், குர்ஆனுடைய சாராம்சங்களை விளங்குகிறோம், எல்லா இடத்திலேயும் ஆண்களை அழைத்து பேசுகிற ரப்புல் ஆலமீன் பெண்களை அழைத்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. பெண்களேன்னு அழைக்கல. நீங்க குர்ஆன்ல எங்க போனீங்கன்னாலும் 2 வார்த்தை தான் அழைப்பின் வார்த்தைகள். ஒன்று மனிதர்களே நல்லா கூப்பிடுவான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே அப்படின்னு அழைப்பான். இன்னொன்னு ஈமான் கொண்டவர்களே, அன்பாலுதான். இந்த மனிதர்களேன்னு அழைக்கிறதெல்லாம் மக்க வசனமா இருக்கும். ஏன்னா ஈமான் கொள்ளாத ஒரு மனித சமுதாயத்துக்கு நீங்க குர்ஆன்ல எங்கெல்லாம் மனிதர்களேன்னு அழைக்கிறானோ அல்லாஹ் அவர்கள்ட்ட எப்படி பேசுவான் தெரியுமா? உங்களை படைச்சது யார், இந்த வானத்தை படைச்சது யார், இப்படி நிறங்களாக உங்களை வேதமைப்படுத்தியது யார், மனித சமூகத்திற்கான செய்திகளாக அந்த வசனத்திற்கு பின்னால் இருக்கும். ஈமான் கொண்டவர்களேன்னு அழைக்கும் பொழுது மன்னரை, மறுமை, சொர்க்கம், நரகம், அல்லாஹ்வுடைய சந்திப்பு, இதையெல்லாம் நம்பினவனுக்கு தான் வரும் இல்லையா?
அல்லாஹ்வுடைய ரசூல் ஆச்சரியப்பட்டு சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, ஒரு பெண் இப்படி கேள்வி கேட்பாரா? அந்த காலத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு பெண் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பார் என்று கூட நாங்கள் யோசித்ததில்லை. இந்த பெண்ணுக்காக வேண்டியே குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கலாம். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات. 10 சுபாவம் உடையவர்கள் எல்லாம் பேசுறான். ஒரு பெண்ணு கேள்வி கேட்டாராம். ஒரு பெண்ணு உரிமையான வார்த்தையை கேட்டு விட்டார். என்னன்னு எல்லா ஆம்பளைகளை பார்த்தான்னு சொல்றீங்க, பெண்பால் பயன்படுத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லையே. அந்த பெண்ணின் எதிர்பார்ப்புக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினா, முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், பயப்படும் ஆண்கள் பயப்படும் பெண்கள், பொறுமை காக்கும் ஆண்கள் பொறுமை காக்கும் பெண்கள், நோன்பு வைக்கும் ஆண்கள் நோன்பு வைக்கும் பெண்கள், சதகா கொடுக்கும் ஆண்கள் சதகா கொடுக்கும் பெண்கள், திக்ர் செய்யும் ஆண்கள் திக்ர் செய்யும் பெண்கள், தங்களுடைய அங்க அவயத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்கள் பெண்கள். அவங்கள திருப்திக்கு இப்படி சொன்னா குர்ஆன்ல 6266 வசனம் இருக்காது. எவ்வளவு இருக்கும்? டபுள் மடங்கா போயிடும். அல்லாஹ் சொன்னா இங்க ஆண்பால் பெண்பால் அல்ல, பெருவாரியாக ஆண்களை அழைத்து பேசினாலும் பெண்கள் உள்ள வந்துருவாங்க. அது ஒரு குடும்பம். இருந்தாலும் அவர்களுடைய எதிர்பார்ப்பை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைத்தார். குர்ஆனுடைய வசனங்கள்ல இந்த தாய்மார்களுக்கு இருந்த ஈடுபாடு, சட்டங்களை வெளியே கொண்டு வந்தார்கள். மதீனால ஒரு பெண்மணி இருந்தார், ஹவுலா. பெருமானாரிடம் வந்து தன் குடும்பத்தில் நிகழ்ந்து போன ஒரு அசம்பாவிதத்தை சொல்றார். இந்த ஜெனரேஷன்ல கவனிக்கணும். ஏன்னா முன்னெப்பொழுதும் இல்லாத அளவு திருமண முறிவுகள், தலாக், குல்அ் சமூகத்தில் பெருகிவிட்ட ஒரு காலம். ஒரு 20 வயசுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட விதவைகள், ஏராளமான திருமண முறிவுக்குள் ஆளான இளைஞர்கள். கரெக்டா பாய்? அப்புறம் வந்து ஜோடி செய்யறது எப்படி? செகண்ட்ஸோ அது அப்படித்தான் இருக்கும். நிறைய இருக்கு. அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாங்க, உம்மத்தை பாதுகாப்பானாங்க. இளைஞர்களை கவனிக்கணும். பெருமானார் சொல்லுவார்கள், பரக்கத்தான திருமணம், நிரந்தரமான வாழ்வு என்பது பெற்றோர்கள் பெரியவர்கள் பார்த்து முடித்து வைக்கிற திருமணங்கள் மட்டுமே. ஏன்னா அவங்களுடைய பார்வை வேற, உங்களுடைய பார்வை. சொல்லுங்க பாய், நீங்க எதை பார்த்து ஒரு பொண்ணை லைக் பண்ணுவீங்க? சொல்லுங்க. என்ன அழகு, அப்படியே முடி காத்துல பறக்கிறது, இது குந்தலோ. அவ சொல்றான், இந்த வச்சுக்கடா, நானே ரொம்ப நாள டோப்பாவை போட்டுட்டு அப்படி முட்டைச்சியா நீ, எல்லாமே சித்து வேலை, வெறும் புற அழகு அல்ல. என் தாயினுடைய பார்வை வேறாக இருக்கும், அவனுடைய குணம். ஏன்னா ரொம்ப நாள் ஓட வேண்டிய வண்டிங்க இது. எது வரைக்கும் ஓடும் இந்த வண்டி? மேரேஜ் லைஃப் எது வரைக்கும் அப்பா இளைஞர்களை? 2030 வரைக்கும், சொர்க்கம் வரையிலும். அல்லாஹ் சொல்லுவான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன். நீங்களும் உன் மனைவியும் ஜோடியா சொர்க்கத்துக்குள்ள போங்க நல்லா கூப்பிடுவான். அப்ப இவன் கேட்பான், யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா செகண்ட் ஒய்ஃபா? செருப்புலடி. ஏங்க ஏகதேசம் அப்படித்தான் இருக்கிறான். என் தாய் தகப்பு அப்படி இல்ல, என் தாத்தா பாட்டி அப்படி இல்ல. ஆனால் இந்த தலைமுறை அந்த பிள்ளை கேட்குது, ஃபர்ஸ்ட் 2005 அந்த ஹஸ்பண்டா, 2011 ஹஸ்பண்டா, இல்ல 26 ஹஸ்பண்டா? இது என்னங்க வாழ்க்கை? என்னவா இருக்கும் சொல்லுங்க? ஒரு கமர்ஷியல் லைஃப் தானே அது. இந்த தலைமுறையில கல்யாணம் முடிச்ச பசங்களை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பரிதாபமா இருக்கு. இப்படி சிக்கிட்டேடா,
லைஃப்னா என்னன்னே தெரியல. இதற்கான பின்னணி காரணம் என்ன தெரியுமா? அந்த சின்ன மனோ இச்சை. அழகா இருக்கிறா அப்படின்னு என்ன சொல்றதுப்பா, இல்லைங்க என்னமோ சொல்லுவாங்களே, ப்ரொபோஸ். நம்ம காலத்துல அது இல்ல, இருந்திருந்தா நம்ம எவ்வளவு பண்ணிருப்போம். ஜமாத்துல கட்டி வெடிச்சு அடிச்சிருப்பாங்க. ப்ரொபோஸ் எதை பார்த்து பண்ற? வேண்டாம். குர்ஆன் சொல்லுகிறது பார்வையை தாழ்த்துங்கள். இதுதாங்க பேசிக். இதுதான் பேசிக். குடும்பத்துல அவசர கோலத்தில் அந்த காலத்தினுடைய மரபின்படி கைஸ் என்பவர் தன் மனைவி ஹவுலாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என் தாயினுடைய முதுகை போலன்ட்ட. எப்பயுமே மனைவி ஒப்பிட்டு இதெல்லாம் பாராட்டுறது அப்படின்னு காரியம் நடக்கிறதுக்காக இல்லையா? ஏதாவது பெருமானார் சொல்வார்களே, என் ஆயிஷா செக்க செவந்தவள் அப்படின்னு ஒரு ஆயிஷாவை பெருமானார் செல்லமா கூப்பிடுவாங்க. எல்லாம் இருக்கு, குடும்ப வாழ்க்கைக்கான இன்பங்கள் எல்லாம் பெருமானார்ட்ட இருக்கு. மனைவியை செல்லமா கூப்பிடுறது. வருத்தப்படுகிற நேரத்தில் பெருமானாருடைய வார்த்தைகள் வேறு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு சொன்னா உடனே அந்த பிள்ளை சொல்லுது, முடியலன்னா டிவோர்ஸ் பண்ணிக்க. என்னடி இப்பதான் ஸ்டார்டிங்கே ஆகுது, லைஃபை ஸ்டார்ட் இல்ல பண்ணிக்கலாம். இன்னும் சிலது நான் இப்படிதான் இருப்பேன், நீ மீறி நடந்தேன்னா டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி முன்னாடியே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க. இந்த ஜெனரேஷன் பாவம் சொன்னது அதான். கரெக்டா? ஒரு கோபமான சூழ்நிலையில் தன் மனைவியை தாயின் முதுகோடு ஒப்பிட்டால் பண்டைய கால அரபுகளுடைய பழக்கின்படி அது தலாக்காக நடந்துவிடும். அன்னைக்கு இன்னொன்னு இருந்துச்சு, ஈலா. கோபத்துல உன் பக்கத்திலே வரமாட்டாண்டி, இது அல்லாஹ் மேல சத்தியம், நீ போகாததுக்கு அவனை எதுக்கு ஒப்புக்கு இருக்கிற, இழுத்து விட்டானா அதுவும் விவாகரத்தில் முடிந்துவிடும். இதுதான் சட்டம். இவர் ஏதோ ஒரு பேச்சுல அப்படியே பேசிட்டு இருக்கும் போது எங்க அம்மா முதுகு மாதிரி அப்படின்ட்டார். அப்போ கொஞ்சறதா இருந்தாலும் சண்டை போடுறதா இருந்தாலும் அதுலயும் கவனம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. கொஞ்சறார், மனைவி விட கொஞ்சறார். எப்படி கொஞ்சறாரு? செல்லம், நீனா எனக்கு ரொம்ப உசுறு, நீ ஒரு தலாக்கு, நீ 2 தலாக்கு இப்படின்னு கொஞ்சிட்டான். அசருக்கு வந்து அஜரத் கொஞ்சல்ல தலாக்கு விட்டுட்டேன், முடிஞ்சதுல கதை முடிஞ்சது. எந்தெந்த வார்த்தைகளை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும்? அந்த அம்மா நேர பெருமானாரிடம் வருகிறது. வந்து, யா ரசூலல்லாஹ், என் கணவர் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார், என் நிலைமை என்ன? என் நிலைமை என்ன? அப்போ இதுக்கு பேரு ரிஹார் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. லா படிக்கிறவங்களா இருந்தா இஸ்லாமிக் லால போய் பார்த்தாலும் இந்த சட்டங்கள் எல்லாம் தெளிவுபட சொல்லப்பட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அன்னைக்கு அந்த லா வரல, அந்த சட்டம் வரல, சொல்லிட்டாங்க சமூக பழக்கத்தின்படி, இல்லம்மா இனிமேல் நீ அவரு சேர்ந்து வாழ முடியாது, தலாக் ஆயிருச்சு. அந்த பெண் விவாதம் பண்ணாரு. யார்கிட்ட? பெருமானாரிடம். என் கணவர் தலாக்கு விடும் நோக்கத்தில் சொல்லவில்லை, யதார்த்தமாக சொல்லிட்டார், எனக்கு தீர்வு கொடுங்கள், நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் அல்லாஹ்விடம் பேசிக் கொள்ளுகிறேன். அந்த பெண் போனாங்க. நான் சொல்றது குர்ஆனுடைய வரலாறு. நான் அல்லாஹ்விடம் பேசிக் கொள்ளுகிறேன். வீட்டுக்கு போன அந்த அம்மையார் முசல்லாவை விரித்து விடிய விடிய தொழுது அல்லாஹ்ட்ட பேசினார். யா அல்லாஹ், என் கணவன் வரம்பு மீறி அறியாமையில் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை முடித்து விடும் என்று சொன்னால் நீ சட்ட தீர்வை கொடுன்னு கேட்டார். யார்கிட்ட? அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் மறுநாள் பெருமானாருக்கு குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குகிறது. சூரத்துல் முஜாதலா, قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما. ஒரு பெண், நபியே, உங்களிடம் வந்து பேசிய பேச்சுக்களை அல்லாஹ்வும் கேட்டான். அல்லாஹ் கேட்டுதான். உங்களிடம் செய்த அந்த விவாதத்தையும் அல்லாஹ் கேட்டான். கேட்டு முடிச்சிட்டானா? இப்போ சட்டம் சொல்றான் அல்லாஹ், உங்களுடைய மனைவிமார்களில் யாரையாவது, அந்த ஊரு பழக்கம்னு ஒன்று இருக்குமா இல்லையா? சொல்லுங்க.
ஊர் பழக்கம், குடும்ப பழக்கம், சில பேச்சுக்கள்ல நமக்கு புரியாது. இந்த பக்கம் இந்த பாலக்காடு இந்த சைட்ல திடீர்னு திட்டுறக்கு ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று வச்சிருப்பாங்க. ஆயத்தத்தில் போனவனேன்னு யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஆயத்தத்தில் போனவனேன்னு தெரியுமா? என்ன பெரியவங்க யாரா இருந்தா சொல்லுங்க. பாப்பா சிரிக்கிறாரு. திட்டுறக்கு போடா ஆயத்தத்தில் போனவனேங்குவாங்க. நானும் அந்த திட்டல வாங்கியிருக்கேன். இது என்ன வார்த்தைன்னு உட்கார்ந்து யோசிச்சா, ஹயாத்து அத்து போனவனே. சொல்லுங்க, ஹயாத்து அத்து போனவனை, செத்து போன்னு சொல்றதுக்கு அவங்க ஷார்ட் பண்ணி ஆயத்தத்தில் போனவனே நாங்க. புரியுதா? இப்ப சில இந்த மாதிரி வார்த்தைகள் அது வழக்கத்தில் வந்து விட்டால் அது கணவன் மனைவிக்குள் முறிவாக ஆகுமா? அல்லாஹ் சட்டத்தை இறக்கி வைக்கிறான். அல்லதீன யுதாஹிரூன மின்கும் மின் நிசாயிஹிம், யாராவது தன் மனைவியை தாயோடு ஒப்பிட்டால், தாயோடு ஒப்பிட்டாள்னு சொன்னா அந்த பழக்க சமூகத்துல நிறைய இருக்கு. ஏய் நீ அம்மா மாதிரியே சமைக்கிற, இப்படி சொல்லாமா இல்லையா? ஏங்க சொல்லாமா இல்லையா? பாய் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. நான் கேட்கும் போது ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். பிரியாணி கன்ஃபார்ம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சொல்லாமா இல்லையா? எங்க அம்மா மாதிரி நீ சமைக்கிற, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு சொன்னா எங்க அம்மா மாதிரியே டக்குன்னு நீ சொல்ற, இதெல்லாம் சொல்லலாம். இன்னும் ஒரு படி போய் எங்க அம்மா மாதிரியே குணம் அப்படின்னு சொல்லலாம், எங்க அம்மா மாதிரியே முகம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு தாயை வர்ணிக்க கூடாத உடல் உறுப்புகள் இருக்கா இல்லையா, அதை ஒருவன் நினைத்து கூட பார்க்க மாட்டான். பார்க்க கூடாத முதுகு அல்லது மார்பகங்கள் அல்லது தொடை அல்லது அந்தரங்கமான பகுதி, இதை ஒப்பிட்டு சொல்வது அன்றைக்கு ஒருவன் தன் மனைவியை விவாகரத்து செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். பண்டைய காலத்துல சட்டம் இல்லாம இருந்துச்சு. இப்ப அல்லாஹ் சொல்றான், ஒருவன் தன் மனைவியை தாயோடு ஒப்பிட்டால் அவள் தாயாக ஆக மாட்டாள். ஒப்பிட்டு பேசுறதுனால அம்மாவாகிறாது. அம்மா யாரு? உன்னை யார் பெற்றெடுத்தாரோ அவர்தான் தாய். சரியா? சரி, இப்படி ஒருவர் தன் மனைவியை தாயோடு ஒப்பிடக்கூடாத உறுப்புகளை வைத்து ஒப்பிட்டு விட்டார் அப்படின்னு சொன்னா அது தலாக்காக ஆகாது. அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். நீ கோபத்துல உன் பொண்டாட்டியை திட்டுறதா நினைச்சு அவளை கட் பண்ணி விடுறதா நினைச்சு ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி அவளை வெறுக்க வைத்து விடலாம் அப்படின்னு நீ பயன்படுத்தினால் அது தலாக்காக ஆகாது. நீதான் குற்றவாளி. அப்படி சொன்னதற்காக ஒரு அடிமையை உரிமை கொடு. உன் மனைவி ஹராம், உன் மனைவி தாயோடு ஒப்பிட்டதற்காக ஹராம். சரி, மறுபடியும் மனைவி வேணும்னு சொன்னா அடிமையை உரிமை விடு. ஒண்ணு. ரெண்டாவது, அது முடியலனா 60 தொடர் நோன்புகள் வை. 60 தொடர் நோன்புகள் வை. அதுவும் முடியலனா 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடு. ஒரு நாள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய படையோடு போயிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில ஒரு நல்ல கிழவி உமர் ரலியல்லாஹு நாட்டினுடைய ஜனாதிபதி இப்படி பார்த்து, உமர் வாங்க. அவர் பயந்து போய் போறாரு, கை கட்டி நிற்கிறார். அந்த அம்மா அவர்கிட்ட பேசு. நீ யாரு தெரியுமா? ஆரம்ப காலத்தில் உன்னுடைய பேர் உமைர், அப்புறம் நீ உமராக மாறின. நீ ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்த, பெருமானாருடைய சகவாசத்தினால் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறாய். ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். நேர்மையா நடந்துக்கோ. நாட்டுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அல்லாஹ்விடத்துல நீ பதில் சொல்லணும். பேசிட்டே இருக்கு. இடையில அந்த அம்மா சொல்லிட்டு, உன்னை ரொம்ப நேரம் நிக்க வச்சுட்டேனா? இல்ல பரவாயில்ல, தொழுகை நேரத்தை தவிர நீங்க எவ்வளவு நேரம் நிக்க வச்சாலும் நான் நிக்க தயார். ஒரு வழி அந்த அம்மா பேசி உபதேசங்களை முடிச்சு தாட்டி விடும் பொழுது தோழர்கள் கேட்கிறார்கள், நாட்டினுடைய இவ்வளவு பெரிய ஜனாதிபதி உங்களை ஒரு கிழவி கூட்டி இப்படி அட்வைஸ் பண்ணது, யார் அந்த பெண்மணி? அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வே பேச வைத்த பெண்மணி ஹவுலா. யார? அல்லாஹ்வே பேச வைத்த பெண்மணிகள்
எங்க அவங்களுடைய மனோநிலை என்னங்க? தன் வாழ்வில் ஏற்பட்ட சிக்கல்கள் மனிதர்களிடம் இருந்தல்ல, அல்லாஹ்விடம் இருந்து பெற்றே தீர வேண்டும். அப்படின்னா குர்ஆனுடைய ஆழமான ஞானம் அந்த பெண்களிடம் இருந்தது. ஆயிஷா நாயகத்தினுடைய வரலாற சமுதாயம் கண்டிப்பா படிக்குது. இன்னைக்கு நம்ம நாட்டில் சங்கிகள் தொடர் இஸ்லாத்தினுடைய பேதமையான விஷயங்கள் அல்லது மூடலான சில விஷயங்களை அவங்க கடும் விமர்சனமாக முகம் சுளிக்கிற அளவுக்கு அவங்க மீடியாக்கள்ல அதுல அதிகம் விமர்சிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஆயிஷா நாயகத்தினுடைய வரலாறு. நாமளே இதை புரிஞ்சுக்கிறதுல படிக்கணும். 6 வயதில் மனம் முடித்தார்கள், 9 வயதில் இல்லறத்தில் நுழைந்தார்கள், 18 வயசுல விதவையாகி போனார்கள். என்ன வாழ்க்கை இது? ஏன் இப்படி நடந்துச்சு? பெருமானார் குறிப்பிட்டே அந்த பெண்ணை தந்தை சித்திக் நாயகத்திடம் சொன்னாங்க, மிகச்சிறந்த அறிவாளி. அதனால ஒரு குர்ஆனிய பெண்ணை உருவாக்க நினைத்த பெருமானார் விமர்சனம் இல்லாத வழியை தேர்வு செஞ்சாங்க, திருமண பந்தத்தில் கொண்டு வந்தார்கள். முடிச்சு. ஏங்க அப்படி? இன்னைக்கு அப்படி சாத்தியமா? அப்படி செய்யலாமா? கூடுமா? அந்த முடிவுக்கு நாம வரக்கூடாது. பெருமானார் எடுத்தார்கள், அல்லாஹ் அனுமதித்தான். இது எனக்கு பலமுறை காட்டப்பட்ட பெண் என்று சொன்னார்கள். ஆயிஷா நாயகத்தை மனைவியாக கொண்டு வருவதற்கான ஒற்றை காரணி இந்த பெண்ணின் வழியே குர்ஆன் உலகத்திற்கு போகணும்னு நினைச்சாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா பெருமானார்? நான் சொல்லிக் கொடுத்த மார்க்கத்தின் பகுதியை இந்த ஆயிஷாவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் மொத்த மார்க்கம் எவ்வளவு இருக்கும்? மொத்த மார்க்கம் எவ்வளவு இருக்கும்? அந்த மார்க்கத்தினுடைய பகுதி என் மனைவி ஆயிஷாட்ட படிச்சுக்குங்க. நாங்க பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு நபியினுடைய மனைவி மற்றவர்கள் மனம் முடிக்க கூடாது, ஹராம். சமுதாயத்தினுடைய தாய்மார்கள் திரைக்கு பின்னால் இருந்து தன்னுடைய வயோதிக மரண காலம் வரையிலும் பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 2210 ஹதீசுகள் மனப்பாடம். நீங்க ஹதீசுகள்ல பெருவாரியான சட்ட பிரச்சனைகளை சொன்னவர்கள் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படின்னா இந்த பெண்கள், ஏன்னா இவ்வளோ பாக்கியமான ஒரு பெண்ணை கூட இந்த சமுதாயம் விட்டு வைக்கல. முரைசி என்ற யுத்தத்தில் நடந்த ஒரு அசம்பாவிதத்திற்கு பின்னால் முனாஃபிக்குகள் ஆயிஷா நாயகத்தின் மீது அவதூறை உருவாக்கி விட்டார்கள். மதீனாவே கேவலப்பட்டது, நபியினுடைய குடும்பமே கேவலப்பட்டது. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மனைவியின் மீது அவதூறுகள் வந்து விட்டால், நமது பெண் பிள்ளைகள் மீது அவதூறுகள் வந்து விட்டால், நம்ம உறவுகள் சொந்தங்கள் என்ன பாடுபடும்? அவங்களை மட்டுமா பாதிக்கும்? அந்த சார்ந்த அத்தனை பேர்களை பாதிக்குமா இல்லையா? ரொம்ப கவலைப்படுறோமா இல்லையா? நபியினுடைய குடும்பத்திற்குள் வந்த அவதூறு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருக்கு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் மீது சொல்லப்பட்ட அவதூறு எனக்கே தெரியல, எனக்கே தெரியல. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் பரிசுத்தமானவள் என்று என்னுடைய ரப்பு சொல்லட்டும். வீட்டுக்கு போயிட்டார். அதான் நான் சொல்றேன், ஒரு சமூகத்தை வழிநடத்துவதில் பெண்கள் மார்க்கப்பற்றாளர்களாக உருவாக்கப்பட வேண்டும், குர்ஆனிய பெண்களாக உருவாக்கப்படும். அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. எப்படியாவது பிள்ளைகளை ஓத வைங்க, எப்படியாவது ஓத வைங்க. நீங்கள் குர்ஆனோடு தொடர்பு கொண்ட ஒரு பெண் மனைவியாக வாய்த்தால் வாழ்வு சொர்க்கமா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிள்ளை என்ன படிச்சிருக்கு? அதெல்லாம் அந்த காலம். பிள்ளை ஜாபுக்கு போகுதா? என்ன சேலரி? கட்டிக்கிட்டா நம்ம செம்ம ஜாலியாக இருக்கலாம் நினைக்கிறான். மொத்த லைஃபும் டாபரா போயிடும். கரெக்டா? நான் அடிக்கடி பார்த்துக்குவேன். அந்த பிள்ளைய ஓட்ட விட்டு 2 வீலரில் பின்னாடி உட்கார்ந்துருக்கேன் பாருங்க, அவனை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் சொல்றது புரியுதா? அதுக்கு நல்லா ஒரு ஸ்தானங்களை வச்சிருக்கிறான். நீ அப்படி பார்க்காத. இன்னும் இஸ்லாத்தினுடைய பேஸ், பெருமானார் சொல்வார்கள், மனைவியின் சம்பாத்தியத்தில் வாழுகிற ஆண் நல்லவன் அல்ல என்று பெருமானார் சொல்வார். நீங்கள் உலகம் முழுவதும் போய் பாருங்கள், ஈமானிய சமூகம் மட்டும்தான் குடும்பத்தை குடும்பமாக வைக்கும். தான் உழைப்பான், எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவான். பெண்களை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிற நிலையை இஸ்லாமியன் ஒருவன் உருவாக்கவே மாட்டான். அது வேலையின் சம்பாத்தியம் மட்டும் அல்ல, ஒரு குடும்பத்தையே அழக வைத்து விடும்.
ஒரு சமூகத்தையே அழுக்காக்கிவிடும். அந்த மரபுகள் தான் நம்மள்ட்ட பிரச்சனை. எல்லாருமே கெட்டவங்களா? அதெல்லாம் இல்ல. சூழ்நிலைகளை தான் இஸ்லாம் பேசுது. பாவத்திற்கான சூழல்களை ஏற்படுத்தி விடாதீர்கள் சொல்லுது. எங்கெல்லாம் பெண்கள் சங்கமிக்கிறார்களோ, ஆண்களோடு கூடுகிறார்களோ, ஷைத்தானுடைய சூழ்ச்சி வேகமாய் நடக்கும். பெருமானார் எச்சரித்தார்கள். அங்கு குர்ஆன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பெண்கள் ஆண்களோடு கலக்க மாட்டார்கள். அந்த பெண்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அந்த பெண்கள் ஆண்களை விரட்டி விடுவார்கள். அப்படி எல்லாம் இந்த சமூகத்துல இருந்துச்சுங்க. ஏதாவது ஒரு ஆம்பளை திடீர்னு உள்ள வந்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு பொம்பளை சவுண்ட் விடும், இங்க பொம்பளைகளா இருக்கிறாங்க, நீங்க அந்த பக்கம் போங்க. அப்படி ஒரு பொம்பளை இப்ப எல்லாம் பார்க்க முடியல. கல்யாண மண்டபத்துல முன்னாடி நின்றுட்டு வாங்க மானக்கா செய்யறதா பாக்கியா இருக்கு. அது ஒண்ணுதான் பாக்கியா. சில பேர் செய்யறாங்க குடும்பத்துல, அவங்க குடும்பத்துல பார்த்தவொடனே மச்சான் அப்படின்னு அப்படி மானக்கா செய்யும் போது நமக்கு பின்னாடி ஒரு ஆசை, அடுத்து நம்மள்ட்ட செய்வாங்களோ. நான் இதெல்லாம் சொல்லித்தான் வேற என்ன பண்றது. எங்களை மேடைக்கு கூப்பிட்டு நிக்கா நடத்துற வரைக்கும் இந்த தொப்பி எல்லாம் போட்டு அவுளியா மாதிரியே இருக்கிறான். முடிச்ச உடனே துடுதுடுன்னு மேடையில ஏறி டுமுன்னு வெடிக்கிறாங்க. ஒரு கூட்டம் பயன்ட்ட மானக்கா செய்யறான், இன்னொன்னு புள்ளைட்டு மானக்கா செய்யுது. நம்ம அந்த லைன்ல போகலான்னு ஆசையா இருக்கு. ஆமா, இந்த பையனோட மனநிலை என்னவா இருக்கும்? இன்னைக்கு தான் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னேன். ஏகப்பட்டவன் லைன்ல நிக்கிறானே, நான் எத்தனாவது நம்பரு? கொஞ்சம் யோசிங்க. நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல. இந்த சமூகம் அழுக வேண்டிய, வெட்கப்பட வேண்டிய பெண். பெருமானார் சொல்வார்கள், பெண்ணுடைய ஈமானே வெட்கம்தான். அந்த வெட்க உணர்வை போக்க வைத்தது எதுனா குர்ஆன் இல்லாத பெண் பிள்ளைகள். அவ்வளவுதான். நீ குர்ஆனை கொடுத்துரு, குர்ஆனை கொடு, எந்த நாட்டுக்கு அனுப்பு, எந்த வேலைக்கு அனுப்பு. அல்லாஹ் அக்பர். அதுதாங்க ஒரு சமூகத்தினுடைய விடிவெள்ளிகள், தாய்மார்கள், பெண்கள். அவர்களை நாம் கொஞ்சம் லூசு விட்டாலும், பெருமானார் சொல்றாங்க, அது எந்த எலும்புல படைக்கப்பட்டது? அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படி வளைஞ்சிருக்கும். இவர் கல்யாணம் முடிச்ச உடனே இவர் பயங்கர ஒரு அரசரா மாதிரி, எங்க குடும்பம் இப்படி தெரியுமா, நீ எங்க அத்தாட்ட இப்படித்தான் நடந்துக்கணும், காலையில கரெக்டா ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிருவேன். இந்த ஃபர்ஸ்ட் நாள் தான் ரூல்ஸ் எல்லாம் பேசுவான். அந்த பிள்ளை நினைக்கும், மவனே நைட்ல இருந்து நான் தான் இங்க ராணி அப்படின்னு பண்ணாங்க. எஸ் மேடம், எஸ் மேடம். பெருமானார் சொல்றாங்க, பயங்கரமா சட்டம் போட்டு நிமித்தினா டபக்குன்னு உடஞ்சி போயிடும், பாவம்னு சொல்லி விட்டேனா ரொம்ப வளைஞ்சு போயிடும். அப்பப்போ நிமித்துற மாதிரி நிமித்தி சொல்லுங்க பாய், என்ன அனுபவமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. பாவம், யாருக்குமே கல்யாணம் நடக்கலையா? வாழ்வு தானே. நான் சொல்றதான், எப்பொழுது குர்ஆனுடைய வாழ்வை நாம் மனவாழ்வில் கொண்டு வரலையே தோத்துட்டோம். நம்முடைய மிக பெரும் தாய்மார்கள் எல்லாம் குர்ஆன் ஓதி ஓதி அவங்களுக்கு விளங்குதோ இல்லைங்க, நடுவீட்டில் உட்கார்ந்து ஓதனாங்க. அந்த குர்ஆனுடைய சப்தங்கள் அங்கு தக்குவாவுடைய பெண்களை உருவாக்கிய, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க பயங்கர அவுளியாவாலாம் இருக்கிறோம்னா சொல்ல வரல. வாழ்வில் குர்ஆன் ஓதுதல் வர வேண்டும். அது தாய்மார்கள்ட்ட அதிகமாக வர வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டு போனதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. சூரா நூரை அல்லாஹ் இறக்கி தந்தார். விபச்சாரத்தின் சட்டம், அவதூறின் சட்டம், ஆண் பெண் நடவடிக்கைகளின் சட்டம், வீட்டுக்குள் இருக்க வேண்டிய சட்டம், யாருக்கு முன்னால் அலங்கரிக்கலாம் சட்டம், அலங்காரத்தை எப்பொழுது தவிர்க்க வேண்டும் சட்டம் என்று உலகத்தின் மிக பெரும் அத்தியாயம் இறங்குவதற்கு காரணியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். ஒரு பெண்ணால அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு சூறாவை இறக்க முடியும்னு சொன்னா அதுதான் பிடிவாதம். அதுதான் என் பொண்டாட்டி ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கிறான்னு சொல்றீங்கல்ல, அந்த பிடிவாதத்தை அப்படியே அல்லாஹ் பக்கம் திருப்பி விட்டுருங்க. உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் யார்கிட்ட கேட்கட்டும்? அல்லாஹ்ட்ட கேட்கட்டும். நகை வேலை கூடிருச்சு ரப்பே, நகை வேலை இறங்கணும் ரப்பே, கேட்கட்டும் போ. உங்ககிட்ட கேட்கறத எங்க கேட்கட்டும்? என்ன ஒரு மாதிரியா சிரிக்கீங்க? என்ன பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கா? ரூட்டை திருப்பிடணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ரோஷக்காரர். அவர் வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா 2 வார்த்தை அதிகமா இருக்கும். நாயகமே அனுமதி கொடுங்கள் ஆளை முடிக்கிறேன், நாயகமே அனுமதி கொடுங்கள் பல்ல உடைக்கிறேன். இதுதான் அவர்கிட்ட. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? பயங்கரமான முரட்டு ஆசாமியா இருக்கார். அவர் முரட்டுத்தனத்தை அல்லாஹ் குஃப்ரிலிருந்து இஸ்லாத்திற்கு திருப்பி விடுங்க.
முரட்டுத்தனம் மாறல. ஆனா குஃப்ருல இருந்த முரட்டுத்தனம் இப்ப எங்க வந்துருச்சு? இஸ்லாத்திற்கு வந்துருச்சு. அதே மாதிரி உங்களிடம் பிடிவாதம் பிடிக்கிற மனைவியை நீங்கள் அல்லாஹ்விடம் திருப்பி விடுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்கட்டும். அல்லாஹ்விடம் கேட்டால், நம்ம கேட்டா கூட அல்லாஹ் கொஞ்சம் லேட் பண்ணுமா. பொம்பளை கேட்டா சொல்லுங்க, ஏன்னா படைச்சவன் தானே பாய், சொல்லுங்க படைச்சவன் தானே, கவரிங்க கொடுத்தாவது அதை கவர் பண்ணிடுவான். நான் பறஞ்சது மனசிலாயோ? இன்னும் இந்த பசங்களாம் ஒரு மாதிரியே உட்கார்ந்துருக்கீங்க. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம். இவர் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு இதுக்கு போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. குர்ஆனிய பெண்களை உருவாக்கி விடுங்கள். உங்க மேல இருக்கிற ஈடுபாடு அல்லாஹ்வின்பால் திரும்பட்டும். ஆயிஷா நாயகம் எங்க ரசூலுல்லாஹ்விடவா ஒண்ணுமே சொல்லல. நான் பத்துமித்தனமான பெண், என் மீது சொல்லப்பட்ட அவதூறுகள் இல்ல, நான் நிரூபிக்கிறேன். அல்லாஹ் என் சார்பாக பேசுவான். பேச வைத்தார்கள். சூரா நூர் இறங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இன்ன லில்லாஹி அஹ்லீன ஃபில் அர்த். பூமியில அல்லாஹ்வுக்குனே சில குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு குடும்பம் இருக்கா? அல்லாஹ்வுக்கு குடும்பம் இருக்கா? ஆமாம், அஹ்லுல் குர்ஆனி ஹும் அஹ்லுல்லாஹ். யாரெல்லாம் குர்ஆனோடு தொடர்பு கொண்டார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம். நாமெல்லாம் சொல்லுங்க. நீங்க எந்த ஆராய்ச்சியும் வேற ஆள்கிட்ட இருந்து கேட்காதீங்க, குர்ஆன்கிட்ட கேளுங்க. எதற்கும் தீர்வை குர்ஆனிடம் தேடுங்கள். குர்ஆனை ஓதுங்கள், வாசியுங்கள். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான், நீங்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய இதயங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கான்னு கேட்கிறான். ஓதுறோம், ரொம்ப காலமா ஓதுறோம். அதை தாண்டி அடுத்த படிக்கு நம்ம போகணுமா இல்லையா? யூதன் தன் வேதத்தின் மீதான நம்பிக்கையில் தான் இந்த போர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்ல கரெக்டா? இந்த பாலஸ்தீன் இருக்கா இல்லையா, பைத்துல் முகத்தஸ், அது ஒரு சாதாரண ஏதோ பள்ளிவாசல் நீங்க நினைச்சிட்டு போயிடாதீங்க. 3 சமுதாயத்தினுடைய ஈமானிய நம்பிக்கை உலகம் இருக்கணுமா இல்லையான்னு முடிவெடுக்க போகிற ஸ்தலம் அது. அவன் சண்டை போட்டா நம்ம வீட்டுல கேஸ் தெரிய மாட்டேங்குது. கரெக்டா? உலகத்தினுடைய புள்ளியாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாவே சொல்றான், நான் ஒவ்வொரு மதத்தை காமிச்சு இன்னொரு மதத்துக்காரன பயப்பட வச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறேன். எவனுக்காச்சு ஒரு ஃபுல் பவர், ஒற்றை அதிகாரம் வந்துவிட்டால் லஹுத்திமத்து சவாமிய வபியா வஸலவாத் வமசாஜித் யுذكر في اسم الله كثيرا. தேவாலயம், கிறிஸ்தவ தேவாலயம், யூத தேவாலயம், முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகள், கோயில்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு விடுங்கிறாங்க. ஒருத்தனை காட்டி ஒருத்தனை பயமுறுத்திட்டே இந்த உலகத்தை நடத்திட்டு இருக்கிறோம். மூமின்களே, அதிகமாக நாம பயப்பட வேண்டியது நம்முடைய பெண் பிள்ளைகள் குர்ஆன் ஓதும் பிள்ளைகளாக, குர்ஆன் தாக்கத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளாக. குர்ஆன் என்ன செய்யும் நீங்க கேட்கறீங்க? மிகப்பெரிய வீரர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாவை வெட்டி சாய்ப்பதற்கு ஓங்கிய வாளோடு வர்றார். வழியில ஒருத்தர் சொன்னாரு, ரசூலுல்லாவை வெட்டுறது இருக்கட்டும், ஒரு தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரர் மச்சானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், முதல்ல போய் என்னன்னு பாருனாங்க. வீட்டுக்கு போன உமர் கதவை தட்டுறதை வச்சு தங்கச்சி புரிஞ்சுக்கிச்சு வந்தவர் யாரு? அண்ணன். தப்புன்னு கதவை திறந்தவன என்ன செஞ்சீங்க? ஒன்னும் செய்யல. பேச பேச ஓங்கி அடிச்சுட்டாரு. அடிச்ச உடனே ரத்தம் வழிந்தது. இப்ப தங்கச்சி யாரு? தங்கச்சி யாருங்க? உமரின் தங்கச்சி. அந்த அம்மா பேச ஆரம்பிச்சு, நீ அடிச்சுக்கோ, கொன்னுக்க, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், உன்னால என்ன பண்ண முடியும்? உமர் நாயகம் அப்படியே ஒரு பெண்ணுக்குள் இருக்கிற அந்த ஆக்ரோஷம் அது ஈமானாக மாறிவிட்டால் போதும். நான் என்ன கேட்கிறேங்க, என்றைக்காவது நீங்கள் தொழுதாததற்காக உங்க மனைவி உங்கள்கிட்ட சண்டை போட்டிருக்காங்களா? சொல்லுங்க பாய், நீங்களே கற்பனை பண்ணுங்க. வண்டி வாங்கி கேட்டாங்க, அதனால 3 மாசம் பேசல. நகை வாங்கி கேட்டாங்க, அதனால 3 வருஷமா பேசல. ஆசைப்பட்ட சுடிதாரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதுக்காக 6 மாசமா ஆஃப்லைன்ல இவர் இருக்காரு. இதெல்லாம் போகுது. ஏண்டா பஜ்ர் தொழுகுல உங்க கூட பேச மாட்டேன்னு உங்க மனைவி என்னைக்கே சொல்லியிருக்க? எதுக்குமே இங்க ரியாக்ஷன் கிடையாது.
சொல்லுங்க. இல்லைன்னா நோம்பு வைக்கல, நீங்க மனைவிட்ட சண்டைக்கு போயிருக்கீங்களா? தான் கொண்ட கொள்கைக்காக சகோதரனிடம் சண்டைக்கு போனார்கள் பாத்திமா. அந்த அம்மா பேரு பாத்திமா. என்ன வேணாலும் பண்ணிக்க, அதுலதான் பணிஞ்சிட்டார். யாரு? எவ்வளவு பெரிய போராளியாக இருந்தாலும், குத்துச்சண்டை வீரராக இருந்தாலும், பொம்பளை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டா இந்த சைடு என்ன ஆயிடும் சொல்லுங்க? அது ட்ரம்பா இருந்தாலும் அப்படித்தான். அதனாலதான் எல்லா விளம்பரத்துக்கும் அதை கொண்டு வந்து நிறுத்துறான். நீ வாங்கவே வாங்க மாட்டேயோ, விழுகணும். நான் சொல்றது புரியுதா? பைக் வாங்கணும்னாலும் விளம்பரம் இது அதுதான், காரு வாங்கணும்னாலும் விளம்பரம் அதுதான். இவன் சொல்றான் இதை வாங்குறதா அதை வாங்குறதா தெரியல, சரி அது கிடைக்காத விட இன்னால இல்ல இது வாங்குவோம். அதை வாங்க வச்சது யாரு? அது ஒரு கற்பனையா இல்லையா? அந்த அம்மாவனுடைய ஈமானிய உயிரோட்டம் உமர் நாயகத்தை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது. அதுதானே வரலாறு, அதுதானே வரலாறு. அல்லாஹு அக்பர். முஃமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதாக்கள் இன்னைக்கெல்லாம் அங்கங்க உருவாயிட்டு இருக்கிறாங்க. தான் பெண் பிள்ளை குர்ஆனை மனனம் செஞ்ச ஹாஃபிதாவா மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா மனைவிமார்களும் குர்ஆனை மனனம் செய்தவர்கள், பெருமானாருடைய மனைவிமார். அதுல உமர் நாயகத்தினுடைய மகள் ஹப்ஸா ஹாரிசத்துல் குர்ஆன் பேரு. குர்ஆனுடைய பாதுகாவலர். எவ்வளவு டீப்பா மார்க்க தொடர்பு அவர்களுக்குள் இருந்திருக்கு தெரியுமா? உஸ்மான் நாயகம் போய் மெதுவா கேட்பாங்க. உஸ்மான் நாயகத்துக்கு யாரு சொல்லுங்க? மாமியா, ரசூலுடைய மனைவியா இல்லையா? மெதுவா போய் கேட்பாங்க, இந்த மாதிரி குர்ஆனை சரிபார்க்கணும், உங்களிடம் இருக்கிற அசல் பிரதி நாம ஓதிட்டு இருக்கிற குர்ஆனை சரிபார்த்து உலகத்திற்கு தந்தவர்கள் உமர் நாயகம் பெற்றெடுத்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம். நாம செஞ்ச தவறு என்னன்னா, எல்லாமே நமக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு உலகத்தின் அளவுகோல்களால் வாழ்க்கையை தொட்டோமை தவிர மார்க்கத்தின் அளவுகோலாக குர்ஆனிய பெண்கள் என் தாயாக, என் மனைவியாக, என் மகளாக, என் சகோதரிகளாக வந்திருந்தால் அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும். அங்கதான் நம்ம தோத்துட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவாளர்களை உருவாக்குனாங்க. சமூக வரலாற்றில் அதிகமாக பாருங்க, கொஞ்சம் வயோதிக பெண்மணி பெருமானாரிடம் வந்து அடிக்கடி பெருமானாருடைய வீட்டிற்கு வருவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சில பெண்கள் பெருமானாருடைய வீட்டுக்கு வர்றதுக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது. அதுல ஷஹீதா உம்மு வரக்கான்னு பேரு. ஏன் இந்த அம்மா அடிக்கடி ரசூல் வீட்டுக்கு வருது? அப்படி வர்றதுக்கு பெருமானார் ஏன் சிறப்பு அனுமதி கொடுத்தாங்கன்னு கேட்டா வேற எதுவும் இல்லை, இனிமையாக அதிகமாக குர்ஆன் ஓதும் பெண். நம்ம என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் பெருமானாரிடம் வற்புறுத்துவார்கள், போருக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறீங்களா, என்ன கூட்டிட்டு போங்க. ஏமா உனக்கு ஏன் இந்த ஆசை? நான் போர்க்களத்தில் வந்து ஷஹீதாவாக ஆக்கப்படுறோம். ஷஹீதானா ஷஹீதானா போரிலே கொல்லப்படும் வீரமங்கையாக ஆகணும். அல்லாஹ்வுடைய ரசூல் அம்மாவுடைய நச்சரிப்பு தாங்க முடியாம சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போ, ஷஹாதத் உன்னை தேடி வரும். நீ ஷஹீதா இருக்கு, போர்க்களம் போக வேண்டியதில்லை, ஷஹாதத் உன்னை தேடி வரும் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா, இந்த அம்மா வீட்டுல குர்ஆன் ஓதும், வெளியில வீட்டுக்கு வெளியில ஒளிஞ்சு நின்று கேட்பாங்களாம். அவ்வளவு அழகா இருக்கும் கிராத்து. இதை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு 25 வருஷம் அல்லது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்த பாட்டிகள் பெரியவங்க, அது வள்ளிமான்னு சொல்லிக்கிங்க, அத்தம்மான்னு சொல்லிக்கிங்க, நன்னிமான்னு சொல்லிக்கிங்க, அப்புறம் வேற தாதிமா, ராதிமா, எப்படி வேணாலும் சொல்லிக்கிங்க. அது நடு வீட்டில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவது நமக்கே அந்த அனுபவம் இருக்கும். அந்த அம்மா அப்படி ஓதனது நமக்கு புரியுதோ புரியலையோ ஒரு விதமான ஈர்ப்பை அந்த குடும்பத்தில் உருவாக்கி. கரெக்டா? இப்ப வந்த லேட்டஸ்ட் நன்னிமா என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அதோட கிபிலா டிவி. அது வந்த புதுசுல பாங்கு சொல்றாங்க, ஆஃப் பண்றாங்க. அப்புறம் அதே சட்டத்தை மாத்திச்சு, பாங்கு சொல்றாங்க, சவுண்ட குறைறாங்க. அப்புறம் அதே அமைதியாயிருச்சு, பாங்கும் சொல்லட்டும் டிவியும் ஓடட்டும். இந்த அம்மா அப்படியே தக்பீர் கட்டி தொழுகுது, டிவியும் பார்த்துக்குது. ஓடிட்டாளா? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
இந்த கிளவியை வச்சுட்டு குடும்பத்தில் எப்படி இஸ்லாம் வளரும்? மருமகன் சொல்லுது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஒரு வேஸ்ட் சைத்தாங்க, அதையும் பார்க்குது. தஸ்பீ மணிங்க, எனக்கு சில பேரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். தஸ்பீ மணினாவே என்ன அர்த்தம்? ஓதணும் இல்லை சுமார். ஆனா உருண்டுட்டே இருக்கும். இவரு பித்தனை பேசிட்டு இருப்பார். அப்படிங்களா, பணத்தை திருடிட்டானா, அவன் அப்படித்தான் பார்த்தா வேகமா ஓடுது. இது சைத்தானுக்கே பச்சாவா இருக்குது. நான் சொல்றதை நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. என்றைக்கெல்லாம் நம்முடைய வீட்டு பெண்மணிகள் நடுவீட்டில் குர்ஆனை ஓதி கொண்டிருந்தார்களோ, மருமகளும் குர்ஆனை ஓதுச்சு, பேத்தியும் குர்ஆனை ஓதுச்சு. கரெக்டா? அந்த வீட்டுக்குள்ள ஒரு அச்சடக்கம் குர்ஆன் உருவாக்குச்சு. அதுக்கு அர்த்தம் தெரியுமோ இல்லையோ, அந்த சப்தம் ஒரு நல்ல குடும்பங்களை உருவாக்குச்சு. அந்த அம்மா அப்படி பார்க்கிற பார்வையிலே ஒரு பையன் சொல்லுவார், இஷா தொழுதுட்டு தான் வர்றம்மா, கேட்கலாம் வேண்டியதில்லை. அந்த அம்மாவுடைய மக்கனாவும் அந்த தாயினுடைய பார்வையும் கனவு வரும்போது சில வரைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படி போனேன்னா அங்கே இஷா தொழுதுட்டு வந்துட்டேன். அந்த தொழுகையை ஞாபகப்படுத்திய குர்ஆன், ஹலால் ஹராமை ஞாபகப்படுத்த. கனவை கொஞ்சம் திடீர்னு நிறைய காசு கொண்டு வந்து டாக் பூட் பண்றாருன்னா அந்த அம்மா கேட்குது, ஏதுடா காசு? இல்லைம்மா, பஜ்ர் தொழுதுட்டு அப்படியே வேலந்தாவில் வரைக்கும் போனேன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினேன்னா ஒரு 2 lakhs விழுந்துச்சுமா சொல்லுவானா? சொல்லுவானா? ஆன்லைனில் ரம்மி விளையாண்டம்மா சொல்லுவானா? அந்த அம்மா சொல்லு, ஹராமான காசுல எனக்கு சோறு போடுறையா? இப்படி எல்லாம் தாய்மார்கள் இருந்தாங்க. இந்த பெண் பெருமானாரிடம் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், நான் போர்க்களத்தில் ஷஹீதாகணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, வீட்டுக்கு போ, ஷஹாதத்து தேடி வரும். உமர் நாயகம் சொல்றாங்க, ஒரு நாள் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா குர்ஆன் ஓதும் சப்தத்தை காணவில்லை, உம்மு வரகாவின் சப்தத்தை காணவில்லை. அப்படியே வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், கழுத்தறுத்து கொல்லப்பட்டு ஷஹீதாவாக இருந்தார்கள். அப்பதான் செய்தி தெரிஞ்சது, வேலைக்காரர்கள் விடுதலை வேண்டி அடிமைகளா இருக்கு இல்லையா, ரொம்ப அந்த அம்மா சொல்லிருச்சு, உங்களுக்கு எல்லாம் விடுதலை சீக்கிரம் கிடைக்கணும். எப்ப கிடைக்கிறது? பொறுமை இல்லை. ஒரு வேலைக்கார அடிமையும் வேலைக்கார பெண்ணும் சேர்ந்து அந்த அம்மாவை படுகொலை செய்தார்கள். அப்பதான் உமர் நாயகம் ஆச்சரியப்படுறாங்க, போருக்கு போய் ஆக வேண்டிய ஷஹீத் அந்த பெண் வீட்டுக்குள்ளேயே பெற்றுக்கொண்டார் குர்ஆனுடைய பரக்கத் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சும்மா நான் சொல்றதல்ல. ஒரு குடும்பம் அது நல்ல குடும்பமா வாழணும் அல்லது மோசமான நிலைக்கு போகணும்னு சொன்னா அந்த வீட்டின் தாய், அந்த வீட்டின் பெண்களிடம்தான் அது இருக்கிறது. வருமானத்துக்கு தகுந்த செலவு பண்ணு, எது வேணும் வேணாம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அத்துணைக்கும் மூலம் குர்ஆனிய பெண்கள் உருவாகிவிட்டால் அழகா ஓத சொன்னாங்க பெருமாங்க. ரிசல்ட்டும் சொன்னாங்க, குர்ஆனை ஓதுங்க, அல்லாஹ்வுடைய குடும்பமாக மாறிவிடுவீர்கள். இனிமையாக ஓதுங்கள், ராகமாக ஓதுங்கள். எந்தெந்த வீடுகளில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அது பால் அடைந்த மன்னரை போன்றும் எச்சரித்தார்கள். ஆம்பளைகளுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிரச்சனை தீர மாட்டேங்குது. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், வண்டிக்கு டியூ கட்டணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், கேஸ் ரேட்டு கூடி போச்சு, கோல்டு ரேட் கூடி போச்சு, சம்பாதிக்கிறதுல எதுவும் போய் நிற்க மாட்டேங்குது, மாசம் கடன் தான் அதிகமாகுது. இது இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா வீட்டில் உங்களுக்கு துஆ செய்கிற ஒரு மனைவி இருந்திருந்தால், ஒரு மகள் இருந்திருந்தால், ஒரு சகோதரி இருந்திருந்தால், மனமாற அவள் துஆ செய்ய நான் ஆமீன் என்று சொல்ல, இந்த ஆன்மீக குர்ஆனிய பெண்களால் உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும். ஏன் நம்ம அந்த முயற்சிக்கு வரல சொல்லுங்க? கடிச்சா சண்டைக்கு போறோம், எவ்வளவு கொடுத்தாங்க வீட்டுக்கு, அந்த அம்மா என்னதான் கேட்கு, திரும்ப என்ன கேட்கு சொல்லுங்க? வீட்டுக்கு பால் வாங்கி கொடுத்தானே ஆகணும், கேஸ் வாங்கி கொடுத்தானே ஆகணும், எங்க குக்கர் வாங்கி கொடுத்தானே ஆகணும். அப்படி சண்டைக்கு போறது ஏன்? உனக்கு இந்த கோபம் ஏன்? உன்னால அதிகமா சம்பாதிக்க முடியல, அல்ல சம்பாத்தியங்கள் ஏன் எனக்கு போதுமாகவில்லை? நம்மை தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் ரிஸ்கை அளிக்கிற ரப்புல் ஆலமீன். அவன் எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுதோ அது பரக்கத்து நிறைந்த வீடுன்னு சொன்னார். மோமின்களே, குர்ஆன் இறக்கப்பட்ட லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் ஒரு முடிவெடுப்போம். சமூகத்தில் நடக்காத செய்திகளை நான் சொல்லல, நமக்கு தேவையான நம் வாழ்வியலில் ஒரு ஒளி என்னன்னா எல்லோரும் குர்ஆன் ஓதுவோம். குறிப்பாக குர்ஆனோடு தொடர்பு கொண்ட என் தாய்மார்களை, கடைசி ஒரு வரலாறை சொல்லி நான் முடிவுக்கு வர்றேன்.
அருமைக்குரிய சஹாபாக்களில் இதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குர்ஆன் இறங்கின மாதிரியே ஓதணும்னா இவர் ஓதுன மாதிரியே ஓதுங்கன்னாங்க. அவருக்கு 5 பெண் பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகள். உடம்பு சரியில்லாம போச்சு, சக்கராத்துடைய நேரம். உஸ்மான் நாயகம் ஜனாதிபதி பல முறை கேட்டு அனுப்புறாரு, ஜாடமாடைய கேட்டு அனுப்புறாரு. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம், பிள்ளைங்க 5 வீட்டுல இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் படைச்சவனுக்கு தெரியும்ட்டார். அதெல்லாம் படைச்சவனுக்கு தெரியும், இவரெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாரு. ஜனாதிபதி நேரா வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் எப்படி பேசினாலும் பிடிமானம் கொடுக்க மாட்டேங்கிறார். கடைசியில் ஓப்பனா இறங்கிட்டார். நீங்க இன்னைக்கு நாளைக்கு இருக்கிறீங்க, பிள்ளைங்க 5 பேர் இருக்கிறாங்க, நான் அரசாங்கத்தின் சார்பாக திருமணம் முடித்து கொடுக்கட்டுமா? நாங்க கையை பிடித்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, நீங்க நல்லாவா என்ற ரசூல் எனக்கு கற்றுத்தந்தார்கள். எந்தெந்த பெண்கள் வீடுகளில் வாக்கியா சூரா ஓதுகிறார்களோ அவர்களின் சுய தேவையை அல்லாஹ்வே முடித்து தருவான். என் பிள்ளைகள் வாக்கியா ஓதுகிறார்கள். அதனால எந்த அரசாங்க உதவியும் எனக்கு தேவையில்லை. சய்யிதனா உஸ்மான் நாயகம் சொல்றாங்க, அழுத்தமான ஈமான். நான் பார்த்தேன், அரசு உதவி இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் அந்த ஏழை குமர்களை பெரும் பெரும் பணக்காரர்கள் கட்டிக்கொண்டு போனதை நான் பார்த்தேன். வாக்கியா ஓதினால் தன் தேவைகள் நிறைவேறும். என் பழைய தாய்மார்கள் மக்ரிபுக்கு பிறகு வாக்கியா ஓதிய சப்தங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அதிகாலை யாசீன் ஓதியதை தெருவில் போகிற தொழுகையாளிகள் கேட்டிருக்கிறார்கள். வீடு பரக்கத்தா இருந்தது, தெரு பரக்கத்தா இருந்தது, சமூகம் பரக்கத்தா இருந்தது. அடுத்தடுத்த தலைமுறைகள் குர்ஆனை தொலைத்தது, வரக்கூடாத நோய்கள் வந்தது, வளரக்கூடாத சர்ச்சைகள் வளர்ந்தது, தேவையில்லாத கலாச்சார மோசமான பின்விளைவுகள் ஈமானிய குடும்பங்களில் சந்தித்து மனவேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறோம். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த இரவின் பரக்கத்தினால் குர்ஆனிய குடும்பங்களை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. குர்ஆன் சதாவும் நமது தாய்மார்களால் ஓதப்படும் வீடுகளாக அல்லாஹ் நம்முடைய வீடுகளை அமைத்து தருவானாக, முஹல்லாக்களை அமைத்து தருவானாக. இந்த சமூகம் ஒரு குர்ஆனிய சமூகமாக திரும்புவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம இவ்வளோ பிரச்சனையில நமக்கு பிரச்சனை என்னன்னா, எனக்கு கஞ்சியும் ஒரு வடை தான் வந்துச்சு, பக்கத்துல பப்ஸ் எப்படி போச்சு. நமக்கு பிரச்சனை இதுதான். ஆனா காசாவில் இடிபாடுகளுக்கு இடையே ஒரு நோன்பை விடுவதில்லை. ஒடிந்து தலைமேல் விழுந்து விடுகிற அந்த இடிபாடுகளுக்கு இடையில ஒரு ஜமாத்தை விடாமல் தொடுகிறார்கள். அல்லாஹ் தொடர்ந்து அவர்களுக்கு ஈமானிய சொல்லுங்க. நம்ம எல்லாம் கசால போய் பார்த்துட்டு வந்தா போதுமா? பார்த்தால் பார்க்கற போகுமா? நம்ம பிரச்சனை தான். அவனுக்கு எப்படி பப்ஸ் போச்சு அது தெரியாத வரைக்கும் தராவியே செல்லாது. அவனுக்கு இப்படி வருது, அவனுக்கு இப்படி பப்ஸ் போச்சு, கஞ்சியில கொஞ்சம் உரப்பு கம்மி, இன்னைக்கு முத்தவளையை விடக்கூடாது, கேள்வி கேட்டணும். என்னையா இது வாழ்க்கை? கொஞ்சம் மாறினமா இல்லையா? நான் ஆரம்பத்தில் தொடங்கியதை போல நாம் மாறாவிட்டால் அல்லாஹ் மாற்றத்தை தரமாட்டான். மாற்றத்தை வேண்டி இன்று ஒரு நாளாவது பள்ளியில கூடி அதிகம் இஸ்திக்ஃபார் செய்து திக்ர் செய்து அல்லாஹ்விடத்திலே மனமுருகி துஆ செய்து அவன் கொடுக்க தயார், பெற்றுக்கொண்டு மாற்றத்தோடு வாழ வேண்டிய பயணத்தை நாம் புதிதாய் தொடங்குவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரமலான் ஒரு அற்புதமான பாடம். அந்த பாடத்தை படித்து பள்ளியிலே வச்சுட்டு போயிட்டா தோத்துருவோம். அந்த பாடத்தை 11 மாதத்திற்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த சமூகத்தினுடைய பாடம். அல்லாஹ் நிரந்தர ரமலானிகளாக நம்மை ஆக்கி அருள்வாளிப்பானாக. வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.